தமிழ்நாட்டையே உலுக்கிய அஜித்குமார் வழக்கு. மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான நிகிதா மற்றும் அவரது தாயார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்துல கோவில் காவலாளியா பணியாற்றி வந்த அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. இந்த நிலையில தான் அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகிய 2 பேர்கிட்டயுமே சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விசாரணைக்காக 2 பேருமே கார்ல வந்து இறங்கி மதுரை சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி இருக்கிறாங்க.